அன்பார்ந்த மாணவர்களே, நோய்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். 2 விதமான நோய்கள் உண்டு. ஒன்று தொற்றக்கூடிய நோய்கள், ஒரு மனிதரிடமிருந்து இன்னொருவரிடம் பரவக்கூடியது, அல்லது வேறு ஒரு இடத்திலிருந்து பரவக்கூடிய வியாதி, தொற்று வியாதி. மற்றொன்று தொற்றா வியாதி, புற்றுநோய் போன்றவை, மரபு வியாதிகள், இவைகளெல்லாம் தொற்றா வியாதிகள். தொற்றும் வியாதிகள், தொற்று நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன, பரவும் முறைகள் என்ன? மிக முக்கியமானது. அது தெரிந்தால்தான் அந்த நோயை பற்றி நம்மளால் முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியும், அந்த நோயை தடுக்க முடியும். எப்படி பரவுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் தடுக்க முடியும். நோய் பரவும் முறைகள். முதலில் சுவாசம் வழியாக, இன்ஹலேஷன் என்று சொல்வார்கள். சுவாசிப்பதனால் அது பரவக்கூடியது, அனைவருக்கும் தெரிந்தது காசநோய். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்னும் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய சுவாச நோய். இரண்டாவதாக, மேலும் அவரது கோவிட்-19, ஃப்ளூ காய்ச்சல் போன்ற பல வியாதிகள் சுவாசம் வழியாக பரவுகின்றன. அடுத்ததாக உட்கொள்ளுதல், இன்ஜெக்ஷன், உணவு உட்கொள்ளுதல், நீர் உட்கொள்ளுதல் போன்றவை. ஸோ நாம் சொல்லக்கூடிய உணவு அழற்சி, உணவினால் ஏற்படக்கூடிய வியாதிகள், அமீபியாசிஸ், ஜியார்டியாசிஸ், காலரா, டைஃபாய்டு போன்ற பல வியாதிகள் உட்கொள்ளுதல் வழியாக ஏற்படுகிறது. மூன்றாவதாக உட்செலுத்துதல், இனாக்குலேஷன் என்று சொல்வார்கள். உதாரணமாக, ஒரு முள் குத்துகிறது, ஆணி குத்துகிறது, டெட்டனஸ் என்னும் வியாதி வருகிறது. நாய்க்கடி, நாயானது, அந்த விலங்கானது ரேபிஸ் என்னும் வைரஸை நம் உடலில் செலுத்துவதால் இந்த வியாதி ஏற்படுகிறது. உட்செலுத்துதல், இனாக்குலேஷன் என்பார்கள். நான்காவதாக உடலுறவு கொள்ளுதல், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மூலியமாக வரக்கூடிய வியாதிகள். மேகநோய் என்பார்கள், சிஃபிலிஸ். ஏப்பு நோய் என்கக்கூடிய HIV, ஹெர்பீஸ், ஹெப்படைட்டிஸ் B போன்ற பல வியாதிகள் உடலுறவின் மூலமாக பரவுகிறது. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், பாலுணர்வு வியாதிகள் என்று நாம் சொல்வார்கள். அடுத்ததாக ஊசி வழியாக, இன்ஜெக்ஷன், ஒரு சுகாதாரமற்ற ஊசியை பல பேர் பகிர்வதனால் வரக்கூடியது. பெரும்பாலும் HIV, எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C போன்ற பல வியாதிகள் ஊசி வழியாக பரவுகிறது. அடுத்ததாக கருப்பையகம் வழியாக, இன்ட்ராயூட்ரைன், தாயிடமிருந்து சேய்க்கு வரக்கூடிய வியாதிகள், கன்ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்கள், பிறவி குறைபாடுகள், பிறவி வியாதிகள். இன்ட்ராயூட்ரைன், கருப்பையில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு அந்த தாக்குதல் வரும். உதாரணம் டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், ருபெல்லா, சிஃபிலிஸ் போன்ற வியாதிகள். மேலும் பூச்சிகள் வழியாக, இன்செக்ட்ஸ், வெக்டர் பார்ன் டிசீஸ் என்று சொல்வார்கள், பூச்சிகள் மூலம் வரக்கூடியது. தலை சிறந்த உதாரணம் மலேரியா. மலேரியா காய்ச்சல் யாரால் வருகிறது? கொசுவினால் வருகிறது. பெண் அனஃபலிஸ் கொசுவினால் வருகிறது. ஃபேலியாரியாசிஸ், யானைக்கால் வியாதியானது கியூலக்ஸ் எனும் ஒரு கொசுவினால் வருகிறது. டெங்கு வைரஸ் வியாதியானது, டெங்கு காய்ச்சலானது ஏடிஸ் என்னும் ஒரு கொசுவினால் வருகிறது. கொசு, உண்ணிகள், ஸ்க்ரப்டைஃபஸ், உண்ணி, மைட் எனக்கூடிய உண்ணியினால் வருகிறது, பூச்சிகள் வழியாக. மறந்து விடாதீர்கள். இறுதியாக நம்மாலும் வரக்கூடும் மருத்துவ வழியாக, ஹைட்ரோஜெனிக். அப்படின்னா என்ன சார்? மருத்துவர்கள் எவ்வாறு பரப்ப முடியும்? மருத்துவ ஊழியர்கள், நலப்பணியாளர்கள் எவ்வாறு பரப்ப முடியும்? சுகாதாரமற்ற ஊசி பகிர்வதனால், அல்லது கைகளை கழுவாமல் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவதால், அல்லது கையுறை அணியாமல் செய்வதால் நம் மூலியமாக ஒரு தொற்றானது ஒரு நோயிற்கு நாம் கொடுத்தால் அதற்கு பெயர் ஹைட்ரோஜெனிக், மருத்துவ வழியாக பரவுதல் என்பார்கள். இவை யாவும் நோய் பரவக்கூடிய முறைகள். நோய் பரவக்கூடிய முறைகள் தெரிந்தால்தான் அதை தடுக்கக்கூடிய முறையும் நமக்கு தெரியும். இது போன்ற அடுத்த ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன்.
வணக்கம் மாணக்கர்களே.